நான் முகமது ஃபிர்தோஸ். எங்கள் தெருவில் அறம்னு ஒரு அமைப்பு முறை இருக்குது. அவங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, அதுபோக படிக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு அது சம்மந்தமான உதவிகள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதில் ஒரு முன்னெடுப்பாக மதரசாவும் அவங்க நடத்திட்டு வராங்க. அதில் 7வது ஆண்டு விழா தான் நேற்று நடந்துச்சு. அதாவது 18/1/2026. இப்போ மேலப்பாளையத்தை எடுத்துக்கிட்டோன்னா எல்லா தெருலையும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா உள்ளூருக்குள்ளே இப்படி ஒரு அமைப்பு முறைகள் இருந்தால் தான் அங்கே உள்ளவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். அதுலேயும் இந்த அமைப்பு முறையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே ஓரளவு கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த தெருவில் உள்ளவங்க யார் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்களோ அவங்களும் அதோட இணைஞ்சி உதவி செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லலாம்னா, நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு கேட்டோன்னா யாருக்குமே எளிதாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்காக நம்ம வாழும்போது கூட அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மற்றவங்களுக்காக வாழும்போதோ யாருக்காவது உதவி செய்யும் போதோ அப்போ தான் அதோட அர்த்தம் என்னன்னே நமக்கு ஓரளவாவது புரிய வரும். அப்படி தான் எங்கள் தெரு அறம் அமைப்பு முறையில் இயங்கிட்டு இருக்கவங்களையும் சொல்லலாம். அதாவது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற நேரத்தை வச்சு நெகிழ்வுத்தன்மையோட அவங்களால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்களால தான் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். ஏன்னா பணங்கிறது நம்மள்ட்ட அபரிவிதமாக இருக்கலாம். ஆனால் பணத்தையும் நேரத்தையும் ஒன்றாவே ஒப்பிட முடியாது. நேரங்கிறது நம்ம யார் கூட பகிர்றோமோ அப்போ தான் அதுக்கான மதிப்பே கூடும். நம்ம நேரத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவ முடியுமா? நம்ம நேரத்தை வச்சு அவங்களுக்கு கல்வியை கொடுக்க முடியுமா? இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் தெரியுமா? அதனால் மட்டுமே தான் அந்த நேரத்துக்கான மதிப்பே இருக்குது. அது அந்த மாதிரியான அமைப்புமுறை செஞ்சிட்ருக்கு. அது போக ஒவ்வொரு தெருலையும் இந்த மாதிரி சமூக நலனுக்காக வர இளைஞர்களை கௌரவிக்கிறாங்க. சமூக நலனுக்கு ஈடுபடுறவங்க மட்டும் இல்லாமல் அதில் படித்து முன்னேறினவங்களாக இருப்பாங்களா, ஏதாவது ஒரு துறையில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கௌரவிக்கிற நிகழ்ச்சியும் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் ஒரு சமூகமே முன்னேற்றம் அடையுதுன்னு சொல்லலாம். எப்போவுமே ஒரு சமூகமோ ஒரு குழுவோ முன்னேறணும்னா அது ஏதாவது தெருவில் இருந்து தான் உருவாகணும். ஏன்னா தெரு தான் ஒரு அடிப்படையாக இருக்குது. தெருவில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிற மூலமாக தான் அடுத்து ஊரில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அடுத்து படிப்படியாக மேலே கொண்டு போக முடியும். இந்த அமைப்பு என்னையும் கௌரவித்து மரியாதை கொடுத்தது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஃபேஸ்புக் பேஜில் ஏதாவது புத்தகத்தை பற்றியோ இல்லைனா ஏதாவது உளவியல் ரீதியாகவோ நான் பதிவிடுவேன். அதை ஒரு 40 பேர் பார்ப்பாங்க. இல்லைனா ஒரு சில பேர் அதை கடந்தும் போயிடுவாங்க. பெரும்பாலும் நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு கூட சொல்கிறது கிடையாது. ஆனால் என்னோடய முயற்சியை பார்த்து இந்த மாதிரி இந்த பையன் நல்ல பதிவாக போடுறான், இந்த மாதிரியான நிறைய புத்தகங்களை வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி கௌரவிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல அங்கீகாரம்னு சொல்லலாம். மனுஷன் எல்லாருமே பாராட்டுக்காக இயங்கிட்டு இருக்கவங்க தான். அதை புரிஞ்சு அதை பண்ணுறாங்கன்னாலே அவங்க ரொம்ப பெரிய மனுஷன்னே சொல்லலாம். நம்மள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சு யாருக்காவது உதவலாம். நம்மள்ட்ட பணம் இல்லாமல் கல்வி இருந்துச்சுன்னா அந்த கல்வி வச்சு கூட யாருக்காவது உதவலாம். அதாவது நபிகள் நாயகம் சொல்கிற மாதிரி தான், உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா, ஒரு புன்னகையை கூட கொடுங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த அமைப்பு முறையில் உள்ள இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிறது கிடையாது. இதில் எல்லா வயதினரும் இருக்காங்க. எல்லாருடைய கருத்துக்களுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி தான் அந்த அமைப்பு முறையை வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஜனநாயகம்னே சொல்லலாம். அதனால் தெருக்களில் இருக்கிற இந்த மாதிரியான நிறைய அமைப்பு முறைகள் நல்ல செயல்படணும்னு சொல்லி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.